வெல்கம் விவர்ஸ். நாம் இந்த லேப்டாப் பேக்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் எவ்வளோ கட் ஒயர், எத்தனை கலர் எடுத்தேன், ஒவ்வொரு கலரில் எத்தனை பீஸ் ஒயர் கட் பண்ணேன் அப்படின்றத, பேஸ் எத்தனை லைன் போட்டேன், அது எப்படி போட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம். போட்டு அப்படியே எடுத்து வச்சதுதாங்க. நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் போட முடியல. போட்ட வரைக்கும் அப்படியே எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? இப்போ எப்படி பேஸ் நான் 8 லைன் தான் போட்டேன்னு சொன்னேன். அது அப்போவுமே போட்டு காமிச்சிருப்பேன். கொஞ்சம் அந்த வீடியோலாம் கொஞ்சம் டென்ஷனாக நம்ம அதர் சேனல் பற்றி நம்ம பேசினாலும் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் அந்த டைமில். அதனால் தெளிவாக சொல்லி கொடுத்தேனான்னு தெரியல. சரி, எதுக்கும் ரிப்பீட்டடாக ஒன்ஸ் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ்கெட்டோ பேக்கோ எடுத்தோம்னா அது பாட்டம் டு டாப் வரைக்கும் தெளிவாக சொல்லி கொடுப்போம். ஹேண்டில் வேணாலும் நான் இந்த ஹேண்டில் போட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுவேன். மற்றபடி பேஸ்கெட்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம தெளிவாக தான் ஒவ்வொரு பேஸ்கெட்டுமே சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். ஹேண்டில் அவங்கவுங்க இஷ்டம், நம்ம எது வேணாலும் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு உருட்டு கைப்பிடி வேணுமா, இல்லை டாட்ஸ் ஹேண்டில் வேணுமா, அதில் 2 ஒயர் கைப்பிடி, 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர் வச்சு, இப்போ 6 ஒயருமே வச்சு போடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இல்லை தலைமறை கைப்பிடி வேணுமா, இல்லை வுட்டில் வைக்கிறாங்க, லெதரில் வைக்கிறாங்க, அந்த மாதிரி எது வேணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் பேஸ்கெட்டை எடுத்தோம்னா நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு 4 ஒயர் க்ரீனில் தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ நான் பாதி போட்டுவிட்டேன். சரி, ரிப்பீட்டடாக ஒன்று சொல்லி கொடுத்துடலாம், எனக்கு அது ஒரு குறையாக இருந்தது, தெளிவாக சொல்லி கொடுக்கலையே அப்படின்ட்டு. அதனால நான் திரும்பவும் இப்போ இது அளந்து விட்டு 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணது ஃபுல்லாகவே நான் பிளாக் தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 ஒயருக்கு ஜாயின் பண்ணதையும் ஜாயின் பண்ணிவிட்டு எண்டில் கட் பண்ணி விட்டுருப்போம். முன்னாடி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து கட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரெண்டாவது 4 ஒயருக்கு இது சாண்டில், ஆஃப் சாண்டில், இதில் 4 ஒயருக்கு ஜாயின் பண்ணியிருப்போம் பிளாக். எப்படி ஜாயின் பண்ணியிருப்போம்னா, ஆரம்பிக்கும் போது அளந்து விடுவோம், இந்த 4 நாட்டு போட்டுட்டு முடிக்கும் போது அளந்து விடுவோம். அந்த 2 ஒயர் அந்த அளந்து விட்டோம். இது ஃபஸ்ட் லைனில் முடிக்கும் போது அளந்து விட்ட ஒயர், இது செகண்ட் 4 நாட்டுக்கு ஆரம்பிக்கும் போது அளந்து விட்ட ஒயரையும் சேர்த்து போட்டுக்கணும். இதில் கார்னர் திருப்புன்றதுன்றது தனியாக கிடையாதுங்க. இந்த ஜாயின் பண்ணுற இந்த 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுற ஒயரை நாட் போடுறோமே, அதுதான் கார்னர் திருப்புறது. பாருங்கள், இந்த 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ண ஒயர், இது கோல்டு கலரில் 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ண ஒயரும், இந்த க்ரீனில் 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ண ஒயரும், 2 ஒயரும் பிளாக் ஒயர் மீட் ஆகும் இந்த மாதிரி. அதை தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு கார்னர் திருப்புறதுன்றது. இதுக்கு தனியாக கிடையாது. இப்போ பாருங்கள், அடுத்துதான் நான் இது போடணுன்றதுக்காக தான். சரி, இல்லைனா ஃபுல் ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு இது ஒரு குறையாக இருந்ததுனால சரி, முடியும் போது வீடியோ போட்டுகிட்டே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றத பாதி வளர்த்திட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஆஃப் சாண்டலில் 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அளந்து விட்ட ஒயரு. அடுத்தது இந்த பர்பிள் கலர் ஆரம்பித்த ஒயர், 2 பிளாக் ஒயரையும் நம்ம நாட் போட்டுக்கோம். இதே மாதிரி தான் ஒரு இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த பக்கம் 8 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்போம், சைடில் 2 ஒயர், அதே மாதிரி அந்த பேக் போர்ஷனில் 8, மொத்தம் அந்த சைடு அடுத்த சைடு வால், ஒரு சைடு வால்க்கு 2, ஃப்ரண்ட்டு பேக்கு 8. இப்போ இது 8, 2 10, இது 8, இது 2 10, மொத்தம் 20 கட் ஒயர் இந்த பிளாக்கில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தாங்க போடணும். இன்னும் ஒன்று போட்டுட்டேன்னா இதுக்கு போட்டுட்டேன். இதே மாதிரி தான் போடணும். இப்போ அடுத்ததாக பிஸ்கட், இது ஸ்ட்ரெயிட்டில் போகுது, எப்படி கிராஸ் நாட்டாக பிஸ்கட் போடுறது அப்படின்றது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்க நிறைய பேர், அக்கா எப்படிக்கா போடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2 பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, இது எனக்கு புரியலை, கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்குங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக தான் எடுத்தே வச்சேன், இல்லைன்னா இந்த பேக் ஃபினிஷே ஆகிட்டுருக்கோம். சரி, முடியும் போது நான் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் 1 2 3 4 5 6 7 8 கலர் ஜாயின் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு கலர் இது ஒயரு, இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டில் தான் போகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஒயரை இப்படி, ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிச்சுக்கணும்.
2வது ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். 3வது ஒயரை எடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து சுற்றுறோம். இது வந்து பிஸ்கட் நாட்டில் தாங்க போடுறோம். இது நம்மளுக்கு ஆர்டர் வந்து பிஸ்கட் நாட்டில் தான் கேட்டிருக்காங்க. இது போட்டு வந்தால் இந்நேரம் கொடுத்து அனுப்பிட்டுருக்கலாம். பட் ஆனால் வந்து என்னால் போட முடியாத காரணத்தினால கொஞ்சம் டைம் வாங்கியிருக்கோம். சரிப்பா எப்போ வேணாலும் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுமே சரி முடிச்சிடுவோம், இதுக்கு மேலேயும் எதுக்கு டிலே பண்ணோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்களா, பாருங்கள் ஒரு நாட்டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், மேல் நோக்கி இருக்கிற ஒயர் 2 ஒயர் கட் ஒயர் கீழே இறக்கிட்டு 4வது ஒயரை ஒரு சுற்றணும். சரிங்களா, சுற்றிட்டு இந்த கீழே இறக்குன அந்த கட் ஒயரை மேல் நோக்கி இந்த ஒயருக்கு மேலே வச்சுட்டு இப்போது இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விடணும். அப்படி விடும்போது இந்த கட் ஒயர் வந்து ஒயருக்கு கீழே தான் இருக்கும். சரிங்களா, இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம டைட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயரை டைட் பண்ணணும். இங்கே கேப் வரும், அதை நம்ம வராமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயர்லாம் எதுவும் திருப்பாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேப் வரும். நான் இது எதுக்கு வரும் அப்படின்னா இது மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் வரல, இந்த 2 நாட்டில் இந்த நாட்டில் வரும். நம்ம அதை வந்து மேல் ஒயரை லூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கு மட்டும்தான் அது மாதிரி வரும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டில் போகிறத நம்ம வந்து கிராஸ் நாட்டாக மாற்றிருக்கோம். சரிங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து இதுவாக தான் வரும். அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணணும். அதே மாதிரி சரி பண்ணும்போது ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது. நாட் போடும்போது ஒரு பிஸ்கட் நாட்டு இந்த ஒயரை வந்து ஃப்ளெக்சிபிளாக வைக்கணும். கேப் வந்து ஒரே மாதிரி தான், பிஸ்கட் பார்த்தா ஸ்கொயர் டைப்பில் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் ஒயரை வச்சு நம்ம இந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த நாட் போட்டோம். இந்த நாட் போட்ட ஒயரை அப்படியே சுற்றி டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும். இந்த அப்போ வந்து நம்மளுக்கு மிக்சடு நாட்டாக கிடைக்கும். ஒரு டைமண்ட் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் க்ரீன் போட்டோம், இதை சுற்றி இந்த பிளாக் ஒயரை எடுத்து போடும்போது நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் மிக்சடு நாட்டாக கிடைக்கும். 2 நாட்டு வந்து மிக்சடாகவும் மேலே 2ம் ஜாயின் பண்ணும்போது பிளாக்காகவும் கிடைக்கும். இது அவங்க கேட்டதால் நான் வந்து அவங்களுக்கு சரிப்பா நான் போடாமல் நிறுத்தி வச்சு சொல்லி கொடுத்துட்டே நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா பொறுமையாக போட்டிருந்தாலும் ஒரு 2 பிஸ்கட் நாட் போட்டிருந்தாலும் நம்ம முடிச்சிருக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால் அப்படியே நிறுத்தி வச்சிட்டேன். ஒருத்தர் நம்மளை கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னும் சொல்லிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதுதான் நம்மளோட, நம்மளை நம்பி கேட்குறாங்கன்னா புரிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றதான் அர்த்தம். நான் பார்த்து போட்டிருக்காங்க நிறைய பேஸ்கெட்டு, எனக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் புரியலை அப்படின்னு கேட்டதால் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பிஸ்கட் நாட் போட போகிறேன். நெல்லிக்காய் முடிச்சு கூடயே உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். பாருங்கள் இப்போது இதை சுற்றி வந்துடுச்சு. சரிங்களா, இங்கே மேலே 2 நாட்டு க்ரீனும் பிளாக்கும் மேலே வந்து அதே மாதிரி இந்த பக்கம் இது 2ம் மீட் ஆகிற இடத்துல பிளாக். ஓகேங்களா, அடுத்ததான் ஒரு நாட்டம் போட்டு காமிச்சிடுறேன். நான் அது 3 நாட்டு தான் பெண்டிங் வச்சுருக்கேன், அது மட்டும்தான் போடணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறோம், 2வது ஒயரை 2வது, 3வது ஒயரை எடுத்து 2 ஒயரையும் சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு அதுக்கு நேராக அந்த ஒயருக்கு நோக்கி இருக்கிற அந்த கட் ஒயரை வச்சுட்டு இந்த சுற்றின ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விடணும். 2 லூப்புக்குள்ளேயும் விடும்போது நம்ம நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது மேல் நோக்கி இருக்கிற இந்த கட் ஒயரை கீழே எடுக்கிறோம். 4வது ஒயரை எடுத்து 2 நாட்டையும் சேர்த்து சுற்றுறோம். இதுதான் பிஸ்கட் நாட்டு. அது ஸ்ட்ரெயிட்டில் போட்டாலும் சரி, கிராஸில் போட்டாலும் சரி, இதுதான் பிஸ்கட் நாட். இப்போது இந்த ஒயரை நம்ம டைட் பண்ணிட்டோம். சரிங்களா,
பிஸ்கட் நாட் வந்துடுச்சிங்களா. இந்த ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் லெஃப்டில் போகிற ஒயரை போட்டோம். இப்போ ரைட்டில் போகிற ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி இந்த 2 நாட்டுக்கும் இந்த சாண்டில் நாட் ஆஃப் சாண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 நாட்டு போட போகிறோம். அடுத்தடுத்த ஒயரில் 2 நாட் போட போகிறோம். அடுத்தது இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடு இருக்கிற நாட்டில் லெஃப்ட் ஒயர் எடுத்து இந்த 2 பக்கம் போட போகிறோம். இப்போ இந்த 2 ஒயரும் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஆகிடுச்சு. இனிமேல் பிஸ்கட் போடுறது அது இந்த 2 கிராஸ், இந்த 2 இதில் கிராஸில் எப்படி மடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை தான் மடிக்கணும். சுற்றுறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இது லெஃப்ட்டு, இது ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிக்கிறோம், 2வது ஒயரை மடக்கிக்கிறோம். இப்போ போடுறதெல்லாம் ஈஸி. ஃபஸ்ட்டு ஒயரை தான் ஸ்ட்ரெயிட்டில் போகிறத கிராஸாக மாற்றுறது கொஞ்சம் அந்த பிஸ்கட் ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறதுனால அது வந்து பெரிய இதுவாக எங்களுக்கு தெரியல. சேம் ப்ராசஸ் தான், சரிங்களா. 2வது ஒயர் எடுத்து 2வது இந்த நாட்டெலாம் போடுறது ஈஸியாக தான். ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், கேப்பெல்லாம் வராது பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதே மாதிரி தான் இப்படி வர பிளாக் ஒயரில் 2 நாட்டு, இந்த சாண்டில் 2, இது மேலே வரும்போது 3வது நாட்டு வந்து பிளாக்கில் தான் வரும். இங்கெல்லாம் வருது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஹைட்டு வளர்த்தணும். நான் இதில் ஒரு இந்த மாதிரி பேஸ் வந்து நார்மல் பேஸும் ஸ்ட்ரெயிட்டில் மேலே வந்து கிராஸில் போடும்போது இது ஒரு வசதி. நம்ம எப்படி வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஒன் சைடாக வளர்த்திட்டும் வரலாம். ரன்னிங் ஒயரும் போது ஒரு ரோ முடிச்சுட்டு தான் அடுத்த ரோ போடணும் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி வேணும்னாலும் வளர்த்திக்கலாம். நான் பாதி வளர்த்தி வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு சைடு இந்த பேஸ்கெட்டை நல்லா வளர்த்திட்டேன். எவ்வளோ இதுதான் ஹைட்டுங்க. இது அவங்க கேட்ட ஹைட்டுக்கு வந்துடுச்சு. நம்மளுக்கு ஒயருமே பாருங்கள் இவ்வளோதான் மீது. நம்ம எடுத்த அந்த ஒயருக்கு இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 10 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒயருமே மீந்திருக்கு. எத்தனை நாட் போட்டிருக்கோம் அப்படின்னா இது முடித்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இந்த ரோ முடிஞ்சிடுச்சு, சரிங்களா. இந்த ரோ முடிஞ்சிடுச்சு. இதே வந்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பிஸ்கட்டு போட்டுட்டு மேலே இந்த 12வது பிஸ்கட் நாட்டை ஃபுல்லாக கவர், இந்த டைமண்ட் ஷேப் கவர் ஆகாமல் மாட்டு ஒரு லைன் மடக்கி செருக போகிறோம். நம்ம இப்படி தான் வரும். இவ்வளோ தான் ஹைட்டு. 12 பிஸ்கட்டு வரும், சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதை முடிச்சுட்டு நம்ம டைமண்டை முடிச்சுட்டு மேலே ஒரு ரோ மடக்கி இன்சர்ட் பண்ணுவோம். நார்மலாக கிராஸ் நாட்டுக்கு எப்படி மடக்கி இன்சர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரே ஒரு லைன் மடக்கி இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வளர்த்தி இருக்கேன். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. அவங்க கேட்ட அவுட்புட் எவ்வளவோ அதுவுமே கரெக்டாக இருக்குது. நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லென்த்து வித்து ஹைட்டு எவ்வளோ வருது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில்
சொல்கிறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஒயருமே இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு ரோவை அப்படியே மடக்கி சொருக போகிறோம், அவ்வளோதான். இதில் பெருசாக என்ன ஹேண்டில் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபிக்ஸிங் தான் பண்ண போகிறோம். அது என்ன ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றத நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன், சரிங்களா? இது பேஸ்கெட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். புதுசாக கற்றுக்குறவங்களுக்குமே புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறீங்க. நானுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெட்டிஃபை பண்ணுறேன். நீங்களுமே போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த பிக்லாம் கூட எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. இருக்கீங்க அந்த ஜிக்ஸாக் பேட்டர்னில் பிஸ்கட் நாட் போட்டது இதா சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. இன்னொருத்தவங்க அவங்க பேர் மறந்துட்டேன், போட்டு அவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஒருத்தருக்காவது 1000 பேர் வியூஸ் வந்தாலும் ஒருத்தராவது அதில் பயன்பெறாங்கன்றபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து அப்போ நம்ம சேனலை நல்லபடியாக தான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஒருத்தராவது போட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டட் அனுப்புகிறாங்க, உங்களை பார்த்து நான் போட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அது சந்தோஷம் தானுங்களே. அதனால் நீங்கள் தொடர்ந்து சேனலில் பாருங்கள். நம்ம புது புது மாடலாக நிறைய பேஸ்கெட்டு ஹேண்ட்பேக்ஸ்லாம் போட போகிறோம். 1 by 1 உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.